கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசனம் ஒரு அழகான வாக்குத்தத்தமாகும். ஒரு விசுவாசியின் வாழ்வில் தேவனின் வழிநடத்துதலும் பராமரிப்பையும் நமக்கு விவரிக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரே ஒரு முறை மட்டுமே நம்மை வழிநடத்துவர் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, அவர் நித்தமும் நம் பாதையில் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று இவ்வசனம் நமக்கு விளக்குகிறது. வாழ்க்கையின் குழப்பமான நேரங்களில் அவர் சரியான பாதையை நமக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. உலகமே பஞ்சத்திலும் வறட்சியிலும் இருக்கும்போது கூட தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களின் தேவைகளை சந்திப்பார். எனக்கு பிரியமானவர்களே, வறண்ட நிலம் போன்ற கடினமான சூழ்நிலையிலும் விசுவாசியின் தெய்வீக மற்றும் உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான நிறைவை அவர் தருவார். இது ஆரோக்கியத்தையும் பலனையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரங்களில் தேவன் புது பலனை தந்து நம்மை திடப்படுத்துவார் என்பதை இவ்வசனம் நமக்கு விவரிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒரு விசுவாசி தாகம் உள்ளவர்களுக்கு உதவும் வகையில் எப்போது நன்மைகளால் நிரம்பி இருப்பார். ஒரு நீரூற்று எவ்வாறு வற்றி போகாமல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அது போலவே விசுவாசியின் வாழ்வும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.